கார்ப்பரேட்ஸ் இவர்களுடைய கஜானா ரொம்பணும், இவங்க தொந்தி பெருக்கணுன்றதுக்காக மட்டுமே ஆளக்கூடிய ஒரு மோசமான அரசு தான் மோடி கவர்மெண்ட்டோட சாதனை. இதுதான் மோடி கவர்மெண்ட். வளர்ச்சி அடையாமல் தேக்க நிலையில் போனதோட விளைவு தான் நாம் இதை சந்திக்கிறோம். ஆனால் இது கொரோனாவால தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. அப்படின்னா மற்ற நாடுகள் மட்டும் எப்படி முன்னேறுது? சைனா எப்படி முன்னேறுது? வியட்நாம் எப்படி முன்னேறுது? கொரோனாவை காரணம் காமிச்சு நீ தப்பிச்சிட முடியும். 5 வருஷம் ஆகுது. திஸ் கவர்மெண்ட் வில் கண்டினியூ டில் 29. எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. எந்த சில பேர் நாக்க தொங்க போட்டுட்டு எதிர்பார்க்குற மாதிரி மோடி ஆட்சி கவுந்துருன்றதுலாம் முட்டாள்தனமானது. ஏன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அதில் அணுமின் உற்பத்தியில் ஈடுபட்டது கூட அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ள கதவை திறந்து விடுன்றான் ட்ரம்ப். ட்ரம்ப் அதிபரான 2வது நாளே பிப்ரவரியில் மோடி அமெரிக்கா வருவார்ன்றாரு. அது சொல்ல வேண்டியது மோடி, நான் அமெரிக்கா போகிறேன். மோடி வரப்போறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? கழுத்தில் கையை வச்சு வாண்டுறான். அதில் அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் 2010 கொண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட் சிவில் நியூக்ளியர் டீல், அந்த அமெண்ட்மெண்ட் நீக்கப்பட போகுது. ஒன்லி ஆப்ரேட்டர் தான் ரெஸ்பான்சிபிள், சப்ளை ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்போ நாளைக்கு டிசைனில் கோளாறு இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் அவன் நம்ம கொடுக்குறான், தெரிஞ்சே கூட கொடுப்பான் அவன் மேபி. ஏன்னா அவன் மற்ற நாடுகளில் போனான்னா அவன் ஜெயிலுக்கு போவான். இங்கே அந்த கிளாஸ் இல்லை. ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா, ரூபாய்க்கு டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைகிறது என்ன, நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று புரிந்து கொள்ளாதீர்கள், அது தவறு. அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? ரகுராம் ராஜன் என்ன சொல்லுகிறார்னா, ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று நீங்கள் பதறாதீர்கள், அதை செயற்கையா ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணாதீங்க. ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் எப்பவுமே, அதை செய்யாதீங்க. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நாகஸ்மேனிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு தொடர்ச்சியாக வீழ்ச்சியே போயிட்டே இருக்கு. யாருக்குறைய இப்போ 87 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இப்படியே போயிட்டு இருந்தால் இந்தியா திருப்பி கட்டுற கடன் தொகையுமே அதிகமாகிடும், வட்டிகள் அதிகமாகிடும், எல்லாமே அதிகமாகிடும்ல. நமக்கான இந்த டிரான்சாக்ஷன் இது எல்லாமே அதிகமாகிடும். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி தானே சென்று கொண்டு. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் டாக்டர் ரகுராம் ராஜன் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னருடைய கருத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு கொடுத்த ஒரு பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாம் டாலருக்கு எதிரான ரூபாய் கீழே சரிகிறதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரிசர்வ் பேங்க் தலையிட்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. பணத்தை இன்ஜெக்ட் பண்ணான்னா உங்களுக்கு அது குறைய, அதாவது கீழே விழுறது நிற்கும். இப்போ 87 ரூபாய் இருக்குது வச்சுக்கோங்க. 87 ரூபாய் 10 காசு இருக்குது. அது 87 ரூபாய் 20 காசு ஆகும்போது பொறுமையாக இருப்பான். 30 காசு ஆகும் பொறுமையாக, 40 காசு ஆகும்போது என்ன பண்ணுவான் கவனிப்பான். 50 காசு ஆகும்போது கொஞ்சம் எச்சரிக்கை, 60 காசு ஆகும்போது என்ன பண்ணுவான், ரிசர்வ் பேங்க் தலையிட்டு அதில் அந்த சில நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்வாங்க. அப்போ அது என்ன ஆகும், 87-60ன்றது மேலே போகாமல் அப்படியே நிற்கும். அல்லது 87-60ன்றது 87-20 அல்லது 87-30 வரும். புரியுதான் நான் சொல்லுவேன். குறைஞ்சபட்சம் 87-60க்கு மேலே தாண்டாமல் அப்படியே நிற்கும். ஆனால் இது செயற்கையான ஒரு நிறுத்தல், செயற்கையான ஸ்டெபிலைசேஷன். இது மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. அதாவது ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைகிறது என்ன, நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று புரிந்து கொள்ளாதீர்கள், அது தவறு. அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது. நிர்மலா சீதாராமன் இதே ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ஆர்பிஐ கவர்னர். இப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னா கூட அவர் பிஜேபி காரர், அவர் அப்படிதான் சொல்லாங்க. ஆனால் ரகுராம் ராஜன் ஒரு நேர்மையானவர். அவர் ராகுல் காந்தியோட அந்த பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் கலந்து கொண்டவர். அப்பழுக்கற்ற மதச்சார்பற்றவாதி. ஏன்னா அதை சொல்லி தான் இதை நம்ம சொல்லணும். வலதுசாரின்னு நம்ம ஒருத்தரை எடை போடுறதுக்கு முன்னால இந்த விஷயத்துல பொலிட்டிக்கலா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை பார்க்கணும். திருப்பி அவருக்கு அந்த பொசிஷன் திருப்பி தரான்னு சொன்னப்ப இவரே வேணான்ட்டு. அதான், ஆமா, அவர் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில கலந்து கொண்ட ஒரு மதசார்பற்ற ஒரு பொருளாதார நிபுணர். அவர் சொல்றாருன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ரொம்ப சிக்கலான விஷயம். ரொம்ப படிச்சவங்களுக்கு கூட இது புரியாது இந்த விஷயங்கள். எக்கனாமிக்ஸ்ன்றது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஒரு சப்ஜெக்ட், குயின் ஆஃப் சயின்சஸ் வாங்கல. அவர் என்ன சொல்லுகிறார், ரகுராம் ராஜன் என்ன சொல்லுகிறார்னா, ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று நீங்கள் பதறாதீர்கள், அதை செயற்கையா ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணாதீங்க. ஆர்பிஐ இன்டர்வியூன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் எப்பயுமே, அதை செய்யாதீங்க. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று புரிந்து கொள்ளாதீர்கள், அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதை வேர்ல்டு எக்கானமி தான் டிசைட் பண்ணுது. குளோபல் எக்கானமியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதை டிசைட் பண்ணுது. அதனால நீங்கள் இது குறித்து
நீங்கள் செயற்கையாக இதை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்க, விலையை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இப்போ 87 ரூபாய் இருக்குது, அதை நீங்கள் வந்து அப்படியே நிறுத்தணும், இதுக்கு மேலே ஒரு பைசா ஏறாமல் நிறுத்தணும், அல்லது 86 ரூபாய்க்கு புஷ் பண்ணணும், இது ரெண்டில் எது செஞ்சீங்கன்னாலுமே தவறுங்கிறார் அவர். அக்கார்டிங் டு ரகுராம் ராஜன் இது வந்து இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அமெரிக்க டாலர் வலுப்பெறுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றார். இது ரொம்ப சிக்கலான விஷயம். இதில் வந்து ரூபாய் மதிப்பு குறைய குறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாபம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்முடைய பின்னலாடை ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ டபுள் வேமின்னு சொல்லலாம். ஏன்னா பங்களாதேஷில் அடி விழுந்தோடனே கடந்த 5-6 ஆண்டுகளாக பங்களாதேஷுக்கு போயிட்டு இருந்த ஆர்டர்ஸ்லாம் திரும்ப இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டாவது, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைய குறைய அது அவர்களுக்கு லாபகரமானதாக அமைகிறது. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது லாபம். ஓகே. பட் இம்போர்ட்டர்ஸ்க்கு கஷ்டம், உள்ளூரில் இருக்கவங்களுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு அது கஷ்டம். விஷயம் என்னன்னா, இதை வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுது. உங்க எக்கானமி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இது நடக்கும் அப்படின்றாங்க. நீங்க சொல்லுங்க, இதை சொல்லுங்க. ஆனால் இம்போர்ட் தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். முக்கியமான பொருள் எல்லாமே நம்ம அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே அமெரிக்காலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அது ஒரு சிக்கலான விஷயம் தான் உங்களுக்கு வந்து, நான் மறுக்கல. ஆனால் செயற்கையாக நீங்கள் அதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாதுன்றது தான் ஃபேக்ட். அதை நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ 87 ரூபாய் வந்து ஓகே, நீங்கள் அது 88 நோக்கி நகரும் போது ஸ்டெபிலைஸ் பண்ணி நிறுத்துறீங்க, 87-60 நிறுத்துறீங்க. நாளைக்கு அது 89 இன்னும் போகுது, அதாவது மற்ற கரன்சிஸோடு ஒப்பிடும்போது அது 89 போயிருக்கணும். அப்போ எவ்வளோ தூரம் நிறுத்துவீங்க? இப்போ 100 ரூபாய் வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா பரவலான எதிர்பார்ப்பு 100 ரூபாய் வரைக்கும் போகன்றாங்க. இது ரொம்ப டைசி சப்ஜெக்ட். இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்திய பொருளாதாரம் தேக்க நிலையில் இருக்கிறது. இந்த பட்ஜெட் ஒன்றும் பெருசாக உதவலை. 12 லட்ச ரூபாய் வருமான வரி மிடில் கிளாஸுக்கு லாபமாக இருக்க ஒழிய, அதுவுமே அப்பர் மிடில் கிளாஸ் தான் லாபமா இருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ அது என்னன்னா, இப்போ இந்த விஷயம் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அது ஒன்றை தவிர அது டெல்லி எலெக்ஷனை மனசில் வச்சு எடுத்தது 12 லட்ச ரூபான்றது. எனக்கு ஒன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, அதனால இனிமேல் அதை குறைக்க முடியாது, ஓட்டு போயிடும். இது உங்களுக்கு அது இந்த விஷயத்தை தவிர 12 லட்ச ரூபாய்க்கான அந்த இதை தவிர வேற இந்த பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய எந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸுமே இல்லை என்பதுதான் பரவலாக இருக்கு. எம்எஸ்எம்இ சார்ந்த அறிவிப்புகள் இருந்தாலும் பெருசா எதுவும் இல்லை, ஸ்பெஷலைஸ்டா. ஆமாம். ஆகவே சிக்கல் வந்து நிறைய தொடர்ந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவது வந்து இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அது மகிழ்ச்சியான செய்தி. பட் ஓவராலாக இந்திய பொருளாதாரத்துக்கு அது ஒரு ஏமாற்றமான செய்தி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மோடி கவர்மெண்ட் தெளிவாக இருக்குது. ரகுராம் ராஜன் சொன்னது தான் மோடி கவர்மெண்ட்டோட பாலிசி. நான் நம்புகிறேன், செயற்கையாக இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது, ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணக்கூடாதுன்றாங்க. ரகுராம் ராஜன் பண்ணக்கூடாதுன்றாரு. அதே தான் வந்து சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு. சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட அதைத்தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார். எனவே இது ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக வளர்ச்சி அடையாமல் தேக்க நிலையில் போனதோட விளைவு தான் நாம் இதை சந்திக்கிறோம். ஆனால் இது கொரோனாவால தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. அப்படின்னா மற்ற நாடுகள் மட்டும் எப்படி முன்னேறுது? சைனா எப்படி முன்னேறுது? வியட்நாம் எப்படி முன்னேறுது? கொரோனாவை காரணம் காமிச்சு நீ தப்பிச்சிட முடியாது. 5 வருஷம் ஆகுது. அஃப்கோர்ஸ் கொரோனாவால் பாதிப்பு இருக்குது. அப்படி பார்த்தா டிமானிட்டைசேஷனாலையும் தான் பாதிப்பு. அது இல்லைன்னு நீ சொல்லுவியா? ஆனா மோடி அரசு மறுக்குது இல்ல. அதுதான் அதை தொடர்ச்சியா இது பண்றாங்க. இதே மோடி அரசு முதல்ல 2014 வரப்போ வந்து பாத்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. 54 ரூபாய் இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு, நாங்க வந்து பாதியா குறைப்போம், 25 ரூபான்ற ஸ்டேஜ் வரைக்கும் குறைப்போன்ற மாதிரி வாக்குறுதியெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அதை விட 3 மடங்கு தாண்டி போயிட்டு இருக்காங்க. எல்லாமே பொய், பித்தலாட்டம். எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, முரண்பாடுகளின் மொத்த மூட்டை, சுயநலம், குறிப்பிட்ட சில தனி நபர்கள், கார்பரேட்ஸ், இவர்களுடைய கஜானா ரொம்பணும், இவங்க தொந்தி பெருக்கணுன்றதுக்காக மட்டுமே ஆளக்கூடிய ஒரு மோசமான அரசு தான் மோடி கவர்மெண்ட்டோட சாதனை. இதுதான் மோடி கவர்மெண்ட். மோடி அரசாங்கத்தோட ஒரே நோக்கம் வந்து கார்பரேட்ஸை வளங்கொழிக்க வைக்கணும். அதில் எல்லாரும் கிடையாது, சில குறிப்பிட்ட குஜராத் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கார்பரேட்ஸ் மட்டும் இருக்கணும். மற்றவங்கெல்லாம் எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை. அதில் சூப்பர் ரிச்சாக இருக்கும், தெருவுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. இதுதான் மோடி கவர்மெண்ட்டோட இது. பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கை, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு கொள்கை. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமனோட இந்த பட்ஜெட்டில், கடந்த பட்ஜெட்லையும் சொன்னாங்க, இந்த பட்ஜெட்டில் வலியுறுத்தி சொல்கிறதுன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அணுமின் நிலையங்களை, அணுமின் உற்பத்தியை தனியார் மயமாக்க போகிறாங்க.
இது How வந்து இந்த dangerous. கவர்மெண்ட்ல முக்கியமான ஒரு பாயிண்ட். சுதந்திர இந்திய வரலாறுல வந்து மைல்கல்னு நம்ம சொல்லலாம். அதாவது நியூக்ளியர் பவர் ஜெனரேஷனை பிரைவேட்டைஸ் பண்ண போறாங்க. தட் இஸ் பிரைவேட் பிளேயர்ஸ்க்கும் உள்ள அனுமதி கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது. குறிப்பா பிரதமரோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் Yes. அட்டாமிக் எனர்ஜி ஆட்டமிக் எனர்ஜி வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஆட்டமிக் எனர்ஜி கமிஷன், இதெல்லாம் பிரதம மந்திரியோட அலுவலகத்துக்கு பிஎம்ஓ கீழே இருக்கக்கூடிய பாடிஸ். இப்போ அது என்ன பண்றாங்கன்னா பவர் மினிஸ்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க நியூக்ளியர் எனர்ஜியை. போத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் கல்பாக்கம், கூடங்குளம், தாராபுரம் இந்த மாதிரி நிதியும் ப்ளஸ் புதுசாக வரக்கூடிய தனியார் எல்லாத்தையும் பவர் மினிஸ்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் ரொம்ப ஸ்மால் டைப் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் உருவாக்குறாங்க. 100 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய 300 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய 5 மின் நிலையங்களுக்கு அது அனுமதி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது வந்து ஏன் இப்போ வந்து இதை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ட்ரம்ப் வந்தோடனே இந்தியாவில் 3 அணுமின் உற்பத்தி நிலையங்கள் இந்திரா காந்தி கல்பாக்கம், அப்புறம் வந்து இந்தியன் எர்த் மூவர்ஸ், அப்புறம் வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன், இவங்க எல்லாருமேலேயும் போடப்பட்ட தடையை வந்து 2008 போட்ட தடையை வந்து நீக்கிட்டாங்க. நீக்கினதோட விளைவு வந்து இப்போ ட்ரம்ப் அங்கே வந்ததுக்கு அமெரிக்காவில் ப்ரைவேட் நியூக்ளியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை திறந்து விடுறதுக்காக இந்த தடையை நீக்கியிருக்காங்க இவங்களோட கொலாபரேஷன். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், செகண்ட் பார்ட் தான் ரொம்ப முக்கியமானது, என்னன்னா 2010ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2008 இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீல் பண்ண பிறகு 2010 இந்த நியூக்ளியர் பவர் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து ஒரு அணுமின் அணுமின் உலையை வந்து நம்ம அமெரிக்காலேருந்து வாங்குறோம். உதாரணத்துக்கு வாங்குறோம், அமெரிக்காலேருந்து நம்ம வந்து இந்திய அரசு வாங்குது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான், இந்த பில்லில் தான் தனியார் வராங்க. இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு பவர் நியூக்ளியர் பிளான்ட்டை வாங்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு, அமெரிக்க அரசுக்கிட்டையும் அல்லது தனியார்கிட்டையும், இங்கே ஒருத்தர் அதை ஆப்ரேட் பண்ணுவார், இங்கே ஒரு நிறுவனம் அதை வந்து ஆப்ரேட் பண்ணும். இந்த 2010 சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அதுக்கு முன்னால் இருந்த சட்டம் என்னன்னா, ஒன்லி அந்த பவர் ரியாக்டரில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுது, ஏதோ பெரிய விபத்து ஏற்பட்டுடுதுன்னா ஆப்ரேட்டர் தான் வந்து அதை காசு கொடுக்கணும். உதாரணத்துக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து தனியார் கிடையாது, இந்திய அரசு தான் வந்து நியூக்ளியர் பவர் வந்து மேனேஜ் பண்ணுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு எக்ஸ் நிறுவனத்திடமிருந்து நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டை வாங்குறீங்க. நம்ம கூடங்குளத்தில் அது உதாரணத்துக்கு சொல்லணும், கூடங்குளத்தில் ரஷ்யன் இருக்குது, இதில் வச்சுக்கோங்க. ஆந்திர பிரதேஷில் நீங்கள் அதை நிறுவுறீங்க. ஆந்திர பிரதேஷில் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு 100 மெகாவாட் உற்பத்தி ஆகுது ஒரு உதாரணத்துக்கு. திடீர்னு அங்கே ஒரு பெரிய சிக்கலாகி என்ன ஆகிடுது, அந்த அணு உலையில் பெரிய ப்ராப்ளம் ஆகி கதிரியக்கம் வெளியேறி பல பேர் செத்துடுறான், செர்னோபில் மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் இருந்த சட்டங்கள் என்னன்னா, ஆப்ரேட்டர் மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிள், அவன் தான் இழப்பீடு கொடுக்கணும், இழப்பீடு அவன் தான் கொடுக்கணும். இது வந்து 2010க்கு முன்னால் இருந்த சட்டம். இந்த 2008 இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீல் போட்டுட்டு அது தொடர்ச்சியாக சட்டங்கள் இயற்றப்படும் போது 2010 பிஜேபி அன்னைக்கு வலுவான எதிர்கட்சியாக இருந்தது. பிஜேபிக்கு அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 108 பேரும் என்னமோ இருந்தான் அவன் கையில். ஸோ அவன் என்ன வலியுறுத்தினான்னா, சப்ளையருக்கும் இதில் வந்து பாத்தியதை இருக்குது. நியூக்ளியர் லைபிலிட்டி கிளாஸில் வந்து சப்ளையர் ஆல்சோ ஷுட் பி ஹெல்டு ஃபார் எனி டிசாஸ்டர்னு பிஜேபி கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட்டை மன்மோகன் சிங் 2010 இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஓகே, புரியுதுங்களா? வெளிநாட்டிலேருந்து அணு உலை வாங்குகிறோம், ஒரு விபத்து நடக்குதுன்னா ஆப்ரேட்டர், தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ப்ளஸ் சப்ளையர் எவன் கொடுத்தானோ அவன், 2 பேரும் ஈக்குவலாக தான் லைபிலிட்டி கிளாஸ், நஷ்ட ஈடு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த சட்டத்தை கொண்டு வராங்க இதில் 2010. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அணுமின் உற்பத்தியில் வந்து தனியாருக்கு அனுமதின்றாங்கல்ல, வெரி பிக் பாலிசி ஷிஃப்ட். அதில் அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் 2010 கொண்டு வந்த இந்த அமெண்ட்மெண்ட், சிவில் நியூக்ளியர் டீல், அந்த அமெண்ட்மெண்ட் நீக்கப்பட போகுது. ஒன்லி ஆப்ரேட்டர் தான் ரெஸ்பான்சிபிள், சப்ளை ரெஸ்பான்சிபிள் இல்லை. அப்போ நாளைக்கு வந்து டிசைனில் கோளாறு இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் அவன் நம்ம கொடுக்குறான், தெரிஞ்சே கூட கொடுப்பான் அவன் மேபி. ஏன்னா அவன் மற்ற நாடுகளில் போனான்னா அவன் ஜெயிலுக்கு போவான், இங்கே அந்த கிளாஸ் இல்லை. அப்போ அவன் கொடுக்கும்போது ஆப்ரேட்டர், தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மாற்றிக்கணும். இந்த அமெண்ட்மெண்ட்டை ஆக்சுவலாக சப்ளையரும் ரெஸ்பான்சிபிள் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததே பிஜேபியோட வலியுறுத்தலால் மன்மோகன் சிங் 2010 கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது சப்ளையர் வில் பி கோ ஸ்காட் ஃப்ரீ, ஒன்லி ஆப்ரேட்டர் வில் பி அஃபெக்டட். அனில் அகர்வால் தப்பிச்ச மாதிரி. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப
காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜி அது நியூக்ளியர் எனர்ஜின்றது. எனிதிங் மே ஹேப்பன் எனி டைம், உங்களுக்கு தெரியும். அந்த ஃபிஷனோட எனர்ஜி அவங்க கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அவ்வளவுதான். ஆமா, செர்னோபில்லா இருக்கட்டும் அல்லது வந்து 3 மைல் ஐலண்டா இருக்கட்டும், ஃபுகுஷிமாவா இருக்கட்டும், இட் இஸ் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ். அந்த மாதிரி ஆக்சிடென்ட் அதெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் இருந்த இடத்துல இருந்து தள்ளி இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிற தலைமை நேரடியா இப்ப கூடங்குளத்துல 6 நியூக்ளியர் பிளான்ட்டை சிவிலியன் ஏரியால நிறுவுறோம். அதுவும் 6 பிளான்ட் பக்கத்துல போது எவ்வளவு ஒரு மோசமான பண்ணாத ஒரு கேடுகட்ட காரியத்தை இவங்க பண்றாங்க. இப்ப நியூக்ளியர் டெஸ்டிங் யூனிட்டா இருந்த ஐஜி கார வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் யூனிட்டா மாத்திட்டாங்க. ஆமா, இப்ப இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்ல பிரைவேட் பிளேயர்ஸை நியூக்ளியர் ஜெனரேஷன்ல அணுமின் உற்பத்தியில் தனியார் துறை அனுமதிப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அஃப்கோர்ஸ் காலப்போக்கில் அது வந்தே தீரும், இந்தியாவால் அது தடுக்க முடியாது, எல்லா நாடுகளையுமே அது வந்துடுச்சு. ஆனால் இந்த 2010 அமெண்ட்மெண்ட்டை டைல்யூட் பண்ணுறது, சப்ளையரை வந்து இன் கேஸ் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் சப்ளையரை அதில் பாதியதை ஆக்காம அவனை வெளியில் அவனை காப்பாற்றுறது, சப்ளையருக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்வது அயோக்கியத்தனமானது. இதை ஏன் செய்கிறாங்கன்னா 2 விஷயம். ஒன்று, ட்ரம்ப் மோடியை போட்டு நெருக்கிறார். ட்ரம்ப் அதிபரான 2வது நாளே பிப்ரவரியில் மோடி அமெரிக்கா வருவார்ன்றாரு. அதை சொல்ல வேண்டியது மோடி, நான் அமெரிக்கா போகிறேன். மோடி வரப்போறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? கழுத்தில் கையை வச்சு வாண்டுறான். இந்த பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிடவே இல்லை. அதுதான் சார். ஆமாம் ஆமாம், வருவாருன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லைங்க, பிப்ரவரியில் மோடி அமெரிக்கா வருவாருன்னு நான் அமெரிக்கா போறேன்னு சொல்ல வேண்டியது மோடி. ஆனா ட்ரம்ப் சொல்றாரு. சரி, ட்ரம்ப் சொன்ன பிறகாவது மோடி எஸ்ன்னு சொல்லியிருக்கணும். மோடி இன்னமும் சொல்லாம அமைதியா இருக்காரு. இப்போ இது ரொம்ப முக்கியமானது. எனவே இதை விட முக்கியமானது எதுனா, இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவை குறி வைக்கிறான். உங்களுக்கு தெரியும், டாரிஃப் போட்டு கனடாவை சாவடிக்கிறான், மெக்சிகோ சைனாவெல்லாம் பாடாப்படுத்துகிறான். மெக்சிகோவுக்கு மட்டும் 1 மாதம் தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ வந்து கனடா வந்து அவன் திரும்ப அடிச்சிருக்கான். இன்னிலேருந்து அமலுக்கு வருது. 25% அவனும் டாரிஃப் போட்டான். சைனா மேலே 10%. சைனா அமெரிக்காவும் வேறு மாதிரியான நாடுகள். அவங்க சண்டை பிடிச்சிக்கிட்டாலும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. ஏன்னா 2 பேருக்கும் பவர் ஈக்குவலாக வளர்ந்துட்டு இருக்குது. சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக பவர் இருக்குது. இப்போ இந்தியாவோட பிரச்சனை என்னன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து அமெரிக்கன் நியூக்ளியர் பிளேயர்ஸுக்கு தேவை. அதுக்கு இந்த ஸ்மாலர் நியூக்ளியர் பிளான்ட்ஸ் இதெல்லாம் முதல்ல கட்டமாக உள்ள வரத்துக்கு லைபிலிட்டி கிளாஸை நீக்கணும். இல்லாட்டி பல ஆயிரம் கோடி அவன் நஷ்டஈடாக கொடுக்க வேண்டியிருக்கும். போபாலே இன்னமும் அவங்க கொடுத்து முடியல. அதனால அவன் மோடியை கழுத்தில் கத்திய வச்சு அவங்க நாட்டில் மண்டியிட வைக்கிறான். இந்தியாவை மண்டியிட வைக்கிறாங்க. இட் இஸ் நாட் மோடி, இந்தியாவை அவர்கள் மண்டியிட வைக்கிறார்கள். எலான் மஸ்க்குக்கும் மோடிக்கும் ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருந்துச்சு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எலான் மஸ்க் எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல மோடி இருக்காரு. இப்போ டெஸ்லால இருந்து எல்லா நிறுவனமும் இங்க இந்தியாக்குள்ள வரப்போகுதுன்ற மாதிரி செய்திகள் தான் இருக்கு. ஏன்னா இவங்க விதிச்ச நிபந்தனைகளுக்கு எலான் மஸ்க் கட்டுப்படலன்ற மாதிரி விஷயங்கள் தான் போன செய்திகளை பார்த்துருக்கோம். அவரே டைரக்டா சொல்லியிருந்தார் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கிற மாதிரி. ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் எலான் மஸ்கோட கை கொஞ்சம் ஓங்கியே இருக்கு. அதான் இப்போ மஸ்க்கு கை ஓங்குறதுன்றது ஓவராலாக நம்ம பார்க்கணும். ட்ரம்ப்போட கை ஓங்குதுன்னு பார்க்கணும். நான் சொல்கிறது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன் வந்து இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க, ஸ்மாலர் ரியாக்டர்ஸ்க்கு அனுமதி கொடுக்குறாங்க, குறிப்பாக 2010 லைபிலிட்டி கிளாஸ் ஏன் மாற்றுறாங்கன்னா, ட்ரம்ப்போட நெருக்கடி தான் அதுக்கு காரணம். ஏன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அதில் அணுமின் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்க கூட அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே கதவை திறந்து விடுன்றான் ட்ரம்ப், சொல்லுகிறார் ட்ரம்ப். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்ல நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், என்ன பொறுத்த வரைக்கும் டேக்கவே இந்த 12 லட்சம் வருமான வரி உயர்த்தினது கிடையாது. அது கிடையாது, அது பலனும் கிடையாது, அது எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் இந்த பட்ஜெட்டோட டேக்கவே அணுமின் உற்பத்தியில் தனியார் அனுமதிப்பதும் 2010 லைபிலிட்டி கிளாஸை நீக்கிறதுக்கு இப்போ இந்த கூட்டத்தொடர்லேயே திருத்தங்கள் கொண்டு வரதும், பிஜேபி அழுத்தத்தில் தான் அந்த திட்டம் வந்து அந்த இது கொண்டு வந்தாங்க. அந்த கிளாஸை சேர்த்தாங்க. இப்போ அதை நீக்கிறதும் நீக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவோட தனியார் நிறுவனங்களுக்கு மின் உற்பத்தியில், அணுமின் உற்பத்தியில் இந்தியா கதவை திறந்து விட போகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2002 மோடி இது மன்மோகன் சிங் புஷ் அக்ரிமெண்ட்டின் படி பெரிய அளவில் அணுமின் உற்பத்தியில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. இப்போ பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது. நிர்மலா சீதாராமனுடைய இந்த பட்ஜெட்டோட சேலியன்ட் ஃபீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் அணுமின் உற்பத்தியில் தனியார் துறையை அனுமதித்தது. ஆனால் அவ்வளவு சுலபமாக கடகடன்னு எல்லாரும் வந்துடுவாங்களான்னு தெரியாதுன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு மேலே
மின் உற்பத்தி பண்ணுவோன்றாங்க 2047. அவ்வளோ சுலபமாலாம் வளர முடியாது, அவ்வளோ ஈஸியாலாம். ஏன்னா மின் உற்பத்திக்கு அந்த ரியாக்டரை கூல் பண்ணதுக்கு எக்கச்சக்கமான வாட்டர் தேவைப்படும். அசோசியேட்டட் வித் எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டர் பாலிசி தான் அவங்க அதை பிளான் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கிறப்ப கோஸ்டல் ஏரியாஸ்ல ஆல்ரெடி பல கோஸ்டல் ஏரியா நம்ம பாதுகாக்கப்பட்ட கோஸ்டல் ஏரியா தான் வச்சிருக்கோம். ரியாக்டர் அவங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு கிரவுண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாறைன்ற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அது மாதிரி தான் அவங்க ரியாக்டர் எப்பவுமே ஃபில் பண்ணுவாங்க, கட்டுவாங்க. இந்த மாதிரியான சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் எங்கெங்க இருக்குன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும். ஏற்கனவே பரந்தூர் அரிட்டாப்பட்டி சார்ந்த விஷயங்களே மக்களோட போராட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. எக்கச்சக்க சிக்கல் இருக்கிறப்ப மோடி அரசு இது துணிஞ்சு கை வைக்கிறதுன்னு அதுக்கான காரணம் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கையில் கவர்மெண்ட் இருக்குது, 240 பேர் இருக்காங்க. எப்படின்னு சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் கவுக்க போகிறது கிடையாது. அவ்வளோ சுலபமாலாம் அவங்க கவுக்க மாட்டாங்க நிச்சயமாக. இதை 29 வரைக்கும் இந்த கவர்மெண்ட் நீடிக்கும். இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி. ஆமாம், ஏன்னா எலெக்ஷன் இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். சி, திஸ் கவர்மெண்ட் வில் கண்டினியூ டில் 29. எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. அது எந்த சில பேர் நாக்க தொங்க போட்டுட்டு எதிர்பார்க்குற மாதிரி மோடி ஆட்சி கவுந்துருன்றதுலாம் முட்டாள்தனமானது. அப்படிலாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. பாலிடிக்ஸே இன்றைக்கு ரைட் விங்காக சரிஞ்சிருக்குது, சாஞ்சிருக்குது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அடுத்த 4.5 ஆண்டுகள் மோடி கவர்மெண்ட்டு தான். 2029 மே மாதம் வரையில் இந்த மேண்டேட் அப்படியே அவங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அவங்க கண்டிப்பாக தே வில் கண்டினியூ. எனக்கு என்னமோ அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அது நீங்கள் என்ன கேட்டீங்க, அதை தாண்டி சொல்லுங்கள். மெயின் கொஸ்டின் ஆல்ரெடி இந்த அரிட்டாப்பட்டி இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனங்க, இது செயல்படுத்த முடியாமல். அந்த மாதிரி சுச்சுவேஷன் பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்றது. வெல், இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் அதிகம். அதனால் வந்து அந்த மக்களோட போராட்டத்தை மதித்து அவங்க வந்து அதை கைவிடுற சூழலுக்கு வந்தது. இதே குஜராத்தை அந்த போராட முடியுமா? ஆல்ரெடி ஹார்திக் பட்டேல் ஒருத்தர் போராடினாரு, ரொம்ப தீவிரமான இது பண்ணாரு. அவர் மொத்தமா ஆஃப் பண்ணிட்டு சர்தார் பட்டேலுக்கு செல்ல மட்டும் வச்சு மொத்தமா முடிச்சிட்டாங்க. அந்த எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுத்தாங்கன்ற விஷயங்கள்லாம் எதுவுமே இந்த ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ 26 எலெக்ஷனுக்கு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து டைட் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் டைட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரத்யேகமான குணாம்சங்கள் குறித்து அவர்கள் கவலைப்பட வேண்டும். அதெல்லாம் கவலைப்படலைன்னா அவங்களுக்கு வந்து அவங்களால வளர முடியாது. அது அவங்களுக்குமே நல்லா தெரியுது. சி, இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் பிஜேபி வந்து ஒரு தவிர்க்க முடியாத, அசைக்க முடியாத ஃபோர்ஸாக தான் இருக்குது. 4.5 ஆண்டுகளுக்கு இவருடைய ஆட்சியில் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். மற்றபடி இந்த டாரிஃப் விஷயம், அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததெல்லாம் நிச்சயமாக நிர்மலா சீதாராமனோட பட்ஜெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால் மிகப்பெரிய சவால்களை சந்திக்கும். அதை மோடி எப்படி கையாள போகிறார் என்பது நமக்கு தெரியல. ட்ரம்ப்பை மோடி அப்பப்போ கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஆனால் ஒருபோதும் ட்ரம்ப் மோடியை கட்டிப்பிடிக்க மாட்டார். ஏன்னா அமெரிக்க நலன்கள் தான் அவங்களுக்கு முக்கியம். அப்போ அந்த இடத்துல மோடி எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாரு? ஏற்கனவே ரஷ்யாவோட வலுவான உறவில் இருக்கக்கூடிய மோடி ட்ரம்ப்போட உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுவாருன்றது ரொம்ப சிக்கலான கொஸ்டின் தான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எல்லாம் பேசி கூட தீராத பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து. பட் அப்படியும் அதை மீறி தான் வந்து சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர்ந்தாகணும். நிர்மலாவோட பட்ஜெட்டில் பல முடிவுகள் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளால் பாதிக்கப்படலாம், அல்லது இந்தியாவுக்குள்ள தலைகீழான மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு பகிர்ந்து நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily.